நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கு கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 62 63 வசனங்கள் வரைக்கும். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம்னு சொல்றாரு. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லும் போது, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சமே அப்படின்னு சொல்லும் போது, அது கேட்கும் போது எல்லாரும் இடல் அடைகிறாங்க. இடல் அடையும் போது அப்போ அப்படி அந்த வாசனத்தை கேட்கும் போது அவங்க இடல் அடைகிறாங்க இல்லையா? அப்ப இடல் அடையும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்துக்கு நீங்க இடல் அடைகிறீங்களே, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானா அது எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. அப்போ இவங்க எல்லாமே தேவனுடைய வசனத்தை என்ன பண்றாங்க, அப்படியே எழுத்தாவே பாக்குறாங்க இல்லையா? எழுத்தா பார்த்தா அது கொல்லும், ஆவிக்குறத நம்ம ஆவிக்குறதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் இல்லையா? ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்றது. அப்ப ஆண்டவர் சொல்ற வசனம் எல்லாமே ஆவியாய் இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும், அது ஜீவன் உள்ளதா இருக்குது. அப்போ ஆவிக்குரிய வசனங்களை ஆவிக்குரியதோட தான் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 51 53 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். ஆமென். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றான். அதை கேட்டோன்னே யூதர்கள் என்ன சொல்றாங்க, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ள என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அதற்கு இயேசு அவர்கள் நோக்கி என்ன சொல்றாரு, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். அப்போ உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இத கேட்ட அனைவரும் இடல் அடைந்தாங்க. ஏன்னா அவர் சொன்ன வசனத்தை அவங்க அப்படியே எழுத்தா பார்ப்பாங்க, எழுத்தா நினைச்சுக்கிட்டாங்க இல்லையா? அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்மள பானம் பண்ண சொல்றாரு, அப்போ அது எப்படி நடக்கும் அப்படின்னும் போது இதை குறித்து அவங்க சீஷர்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டது. அநேகர் என்ன பண்ணாங்க, இடல் அடைஞ்சாங்க இல்லையா? வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 60 62 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆமென். ஆமென். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது என்ன பண்ணாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடர்லா இருக்குதாப்பா? நான் இந்த சொன்ன வசனமே உங்களுக்கு இப்படி இடர்லா இருக்குது. நான் மனுஷகுமாரன் தம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள்னா எப்படி இருக்குன்னு கேட்கிறார். அப்போ மனுஷகுமாரன் முன் எங்கிருந்து வந்தாருன்றதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லையா? அப்போ மனுஷகுமாரன் தன் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதுனா அப்ப எங்கிருந்து அவர் இறங்கி வந்தார், அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அப்போ 2ஆம் மனுஷன்றது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் எங்கிருந்து வந்தாராம்? வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அதனால்தான் நீங்க யோவான் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாவே முன்னதாகவே அவர் சொல்றாரு இல்லையா? வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். ஆமென்.
என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவர் எங்கிருந்து வந்தான்னு சொல்றாரு? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம் வாசிக்கலாம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமேன். ஆமேன். கர்த்தர் சொல்ற வசனங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். பைபிளுக்குள்ளேயே அவர் பேசுனதுக்குள்ளவே அவர் மறைத்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு யோவான் 6ஆம் அதிகாரத்துல எவ்வளவு ரகசியங்களை அவர் மறைச்சு வச்சிருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். அவர் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர்ன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம்னு சொல்றாரு. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்குன்னா, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு. நான் மறிச்சு உயிரோட எழுந்து போறதை நீங்க பாப்பீங்கன்னா அதை எப்படி நம்புவீங்க? நான் மறித்து உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா நீங்க இதை எப்படி நம்புவீங்க அப்படின்றதுதான் அவரோட கேள்வி இல்லையா? கிறிஸ்து மரித்தவர்களில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் சொல்லி எழுதிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கு சதா காலம் உயிரோடு இருக்கிற முதற் பலனா இருக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். இதைதான் அங்க சொல்றாரு. அதுக்கான இன்னொரு வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையிலே இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். ஆமென். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவர் என்ன பண்ணுது? எடுத்துக்கொள்ளப்படுது. அவர் பார்க்கிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் நம்ம படிச்சோம். திரும்ப வானத்துக்கு ஏறி போனாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வெண்மையான வஸ்திரம் தரித்திருக்கிற 2 தூதர்கள் என்ன சொல்றாங்க? கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார்னு சொல்றோம். அப்போ நம்முடைய கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்தாருன்றதை நம்ம பாக்குறோம். அதே கர்த்தர் திரும்பவும் வானத்துக்கு ஏறி போனார். இதான் அங்க என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி? இதே ஒரு வசனத்தை தான் அவர் உயிர்த்தெழுதல தான் அங்க பத்தி பேசுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38-40 வசனங்கள் வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். அப்போ என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எனக்கு அவர் தந்தவைகளில் நான் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாள் எழுப்புவதுனா உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு. அப்போ கடைசி நாள் தான் உயிர்த்தெழுதல் நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ கடைசி நாள்ல உயிர்த்தெழுதலை பத்தி தான் இங்க பேசுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்புறோட சித்தமா இருக்கு. அப்ப கர்த்தர் இங்க என்ன பேச வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளணும்னா என்னுடைய மாம்சத்தையும் என்னோட ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ணணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மாம்சம்னா அப்படியே ஆண்டோடைய சதையை அவங்க பிரிச்சு கொடுக்கறதாகவும், ரத்தம்னா அவருடைய ரத்தத்தை குடிக்க கொடுக்கறதாகவும் நினைச்சு இது கடினமான உபதேசம் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்றாரு. அப்போ மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னா அந்த மாம்சத்தை பத்தி அவர் பேசல. நீங்க மாம்சமா சிந்திச்சீங்கனாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கான்? வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். அப்போ நம்ம உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணணும். அப்போ மாம்சம்னா என்ன, ரத்தம்னா என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இதே போல இன்னொரு சம்பவம் நடக்குது. வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதாமும், ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆமேன். ஆமென். கர்த்தர் முன்னாடி அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல பேசுனதும் இங்க பேசுனதுக்குமே சம்பந்தம் இருக்கு. இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிறக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறுபடியும் பிறக்கிறதுன்னு அவங்க என்ன நினைச்சாங்க? அப்போ நிக்கோதேமு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு மத போதகரா இருக்கிறாரு. ஒரு மனுஷன் முதிர் வயதில் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ? இப்படி மாம்சத்துலதான் இன்னைக்கு அநேக பேர் பைபிளை படிக்கிறாங்க. அதனாலதான் வேதம் என்ன பண்ண மாட்டேது, அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. இயேசு பிரதித்தமாக என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்போ ஜலத்தினால பிறக்கிறதுனா ஞானஸ்தானம்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ ஆவின பிறக்கிறதுனா புதிதாய் பிறக்குது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது பிறகுதான், நான் கர்த்தருக்கு என்று புது மனிதனாய் பிறந்திருக்கிறது பிறகுதான் புதிதாய் பிறக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அதேதான் அங்கேயும் ஒரு வசனத்தை சொல்றாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அப்போ மாம்சத்துல பிறக்கிறத பத்தி நான் சொல்லப்பா, ஆவியில பிறக்கிறத பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. அதற்கு திரும்பவும் என்ன சொல்றாங்க பாருங்க நிக்கோதேமு. யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். ஆமென். இவைகள் எப்படி ஆகும்னு சொல்லி நிக்கோதேமு கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, பூமிக்கு அடுத்த காரியங்களை சொன்னாலே நீங்க நம்ப மாட்டீங்களப்பா, பரம காரியங்களை சொன்னா நீங்க எப்படி நம்புவீங்க? வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 12 to 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஆமென். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொன்னா நீங்க எப்படிப்பா நம்புவீங்க? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், அதனாலதான் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர்னு இங்கேயும் சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிறவருமான, நான் தான் பரலோகத்துல இருக்கிறேன், கீழே மனுஷனாவும் நான் இறங்கி வந்திருக்கேன்னு சொன்னா இதை நீ எப்படி நம்புவ? அதனால்தான் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரை மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி எழுது. அப்போ இந்த வசனங்களை நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்குதுன்றார், என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குதுன்றாரு. இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அவருடைய மாம்சம்னா என்ன, அவருடைய ரத்தம் எதை குறிக்குது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 to 55 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் கிடையாதுன்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நீங்க பானம் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள்ல எழுப்புவேன். அப்போ நீங்க உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளணும்னா அவரோட மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணணும்னு சொல்றாரு. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வராரு கர்த்தர் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சம் சொல்றது அவருடைய வார்த்தையை தான் சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை தான் மாம்சம்ன்றத ஆண்டவர் சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே தான் அங்க சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கணைக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான், நான் நித்திய ஜீவனை உட்பட்டு இருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி அங்கேயும் சொல்றாரு, இந்த வசனத்திலையும் சொல்றாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மனுஷகுமாரர் மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? பிழைப்பார்கள். இப்பவே வந்திருக்குதுன்னா நான் இப்போதே சுவிசேஷம் அறிவிக்கிறேன், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லி பிரசங்கிக்கிறாரு. அதை கேட்கிறவர் யாவரும் என்ன பண்ணுவாங்க? பிழைப்பார்கள் சொல்லி எழுதி. அப்போ மாம்சம் அவர் சொல்றது தேவனுடைய வசனத்தை தான் சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 26 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால நீங்க என்னை பின்பற்றலப்பா, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததுனாலே என்னை தேடுகிறீங்க. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு இல்லையா? அங்க சாப்பிட்டவங்க திருப்தி அடைந்தாங்கன்னு சொல்றாரு. அப்போ அதனாலதான் திரும்பவும் நீங்க என்ன தேடி வரீங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றதை பாருங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதுமான போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். இங்க போஜனம்னு சொல்றாரு, அது இல்லாம நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ அதற்காக தான் பிதா என்னை முத்திரித்திருக்கிறாருன்னு அவருக்கு சொல்லும் போது, அப்போ அவங்க அங்க இருந்த ஜனங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்குது. அவருக்கு நிலை நிற்கிறதுமான போஜனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிங்க. அப்ப அங்க போஜனம்ன்றது என் வார்த்தையை கேளுங்கன்றார். அழிந்து போற போஜனத்துக்காக வராதிங்க, அழியாத நித்திய ஜீவனமாக என்னுடைய வசனத்துக்காக தேடி வாங்கன்னு சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறோம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னோட வசனத்தை நீ கேட்டு நீ விசுவாசிச்சேன்னா நான் உன்னை கடைசி நாள்ல என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ எப்படி விசுவாசிப்பான்? ஆண்டோடைய வசனத்தை கேட்டுதான் என்ன பண்றான்? அவருடைய பிரசங்கத்தை கேட்டுதான் விசுவாசிக்கிறான்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அதிலே 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டுன்றதை நம்ம பாக்குறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். அவர் என்ன சொல்றாரு? என் மாம்சத்தை புசித்து என்னோட ரத்தத்தை நீங்க பானம் பண்ணீங்கன்னா எனக்கு என்னில நிலைத்திருக்கிறீங்க, நானும் என்ன பண்றேன்? உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறேன்றாரு. அப்போ அவரோட மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனா என்ன அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம்.
நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்றார்ல. அப்ப நிலைத்திருக்கிறதுனா எப்படின்னு பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல, எப்படி நான் ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில நான் நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே என்ன பண்ணுவீங்க? நிலைத்திருப்பீங்க. அதனால்தான் நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, என் மாம்சத்தை புதித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்ப அந்த மாம்சம் சொல்றது எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருந்தா நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். நம்ம படிக்க போறது எல்லாமே யோவான் தான் படிக்கிறோம். இப்போ ஏற்கனவே யோவான் 6ஆம் அதிகாரத்துல யோவான் எழுதின வசனத்தை தான் படிச்சோம். அதே யோவான் 15ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இப்போ 1 யோவான்ல படிக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். எப்படி நிலைத்திருக்கிறான்? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். இதைதான் அங்க என்ன சொன்னாரு? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தல் ஆவினாலே நம்ம அறிந்துக்கலாம். ஏன்னா அவரோட ஆவி இருந்தாதான் அவருடைய வழிகள்ல நம்ம நடக்க முடியும். என்னை அல்லாமல் உங்களால என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. நம்மளை வழி நடத்துவார். அவர் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து இந்த உலகத்தை உணர்த்துவார்னு சொல்லி எழுதியிருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். அவருடைய வசனத்தை கை கொள்ளுற இடத்துல என்ன இருக்குதான்? தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கு. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். எப்போ அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்கிறோமா, அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றதை அறிஞ்சு கொள்ளலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். அவர் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தாரோ நாமும் இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகளை கை கொண்டுமானால் அவருக்குள் நிலைத்திருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறிவும் இல்லை. ஆமென். ஆமென். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும் இல்லையா? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்துல பாவம் கிடையாது. அவர் பரிசுத்தமா வாழ்ந்து காட்டினார்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப அவருக்குள் நிலைத்திருக்கிற எவனும் என்ன பண்ண மாட்டான்? பாவம் செய்வது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவருக்குள் நிலைத்திருக்கிறதும் கிடையாது. அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அவர் பரிசுத்தர்னா நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்குதே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் என்னது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்குது இல்லையா? அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதனால்தான் என் மாம்சத்தை புதித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன்னு சொல்றாரு. அப்போ அவரோட அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? சரி, அவரோட அப்பனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 57-58 வசனங்கள் வாசிக்கலாம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென். ஆமென். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்போ ஆண்டவருடைய மாம்சத்தை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பானா? அப்போ ஆண்டவருடைய நான் எப்படி பிதாவோட வார்த்தையை கேட்டு பிழைத்திருக்கிறனோ
அதே போல நீங்களும் என்னுடைய வார்த்தையை கேட்டா பிழைத்திருப்பீங்க. அதுக்காக தான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ நான் தான். இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. மன்னாவை புசித்தவங்களா மரிச்சு போனாங்க. அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான்னு சொல்றாரு. அப்போ என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். அப்போ பிழைத்திருக்கிறதுனா என்னது? நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, எப்படி நித்திய ஜீவனை அடைய முடியும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை அடைய முடியும். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமேன். ஆமேன். இயேசு அவளை பார்த்து என்ன சொல்றாரு? மரியாதை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் பிழைப்பான்னு சொல்லி இன்று பார்க்கிறோம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்ப அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு இல்லையா? இயேசு கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடைந்தவர்களையும் அவர் உயிரோட கொண்டு வருவார். உயிரோடு இருந்து அவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்களும் அவருக்கு எதிர்கொண்டு போக போறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ அவர் மாம்சத்தை புசித்தவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான்னா அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். இயேசுவின் மாம்சம்ன்றது இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறோம்னா நமக்கு மரணமே கிடையாது, நமக்கு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. யோவான் 6ஆம் அதிகாரம் 67 69 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆமென். ஆமென். நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? அப்போ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னோம். இது கடினமான உபதேசம். இது யார் இது விசுவாசிக்க முடியும் அப்படின்னு வருது. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறாங்க என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்கள் நோக்கி, இது உங்களுக்கு இடர்லா இருக்குதான்னு கேட்கிறார் இல்லையா? அப்போ இடர்லா இருக்கும்போது அநேகர் இந்த வசனத்தை கேட்டது என்ன பண்ணாங்க? அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்கன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போதான் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த 12 பேரையும் போய் நோக்கி கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களாப்பா? அப்போ சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ அந்த மாம்சம் சொல்றது உம்முடைய வசனம் தான், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோமே சொல்றான். அப்போ ஜீவ வசனம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நித்திய ஜீவ வசனங்கள் சொன்னது அவருடைய மாம்சம் தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 47-50 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனமாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் மாம்சத்தை புசியாதவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு சொன்னதை நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். முதல் வருகையில் அவர் எப்படி வந்தாரு? உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார் இல்லையா? என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். அதாவது என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை விசுவாசிக்காம அதை கேட்காம போனீங்கன்னா
அந்த வசனமே உங்களை கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கின்றாரு. அதனால்தான் என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் மாம்சத்தை பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. நான் சுயமா பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னது என்று, அதாவது அது தேவனுடைய வார்த்தைன்றதை உபதேசிக்கிறார் இல்லையா. நான் சுயமா பேசல, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை எப்படி இருக்குதா, நித்திய ஜீவனா இருக்குது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகள் பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது, அது கட்டளையா இருக்குது. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னா அதை நீ சாப்பிடக்கூடாதுதான், அதை கட்டளைகளை மீறுகிறதே பாவம். இன்னொரு இடத்துல அவருடைய கட்டளை உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிச்சு அதன்படி நடக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன் ஆனா நடக்க மாட்டேன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனாலதான் என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவர் பானம்ன்றது உடன்படிக்கை சொல்றாரு, அதையே நம்ம பார்க்கலாம். முதல்ல அவருடைய மாம்சம் தான் அந்த வார்த்தைன்றதுக்கு இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். ஆமென். அவங்க ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. இங்க ஜீவ வார்த்தைன்னு சொல்லி அவர் எதை சொல்றாங்க பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை தான் சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ தான் அங்க சொல்றாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவ தான் ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் சொல்றாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சுன்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த வார்த்தை தான் மாம்சம் ஆச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரோட மாம்சம் சொல்றது அவருடைய வார்த்தைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. ஆமென். ஆமென். எசேக்கியேலுக்கு அவர் சொல்றத பாருங்க. நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றுக்குள் உட்கொண்டு நீ சாப்பிடுன்னு அர்த்தம். அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக, அப்பொழுது நான் அதை புசித்தேன்னு சொல்லி எழுதி. அப்ப என்னத்தை புசிச்சான்? தேவன் கொடுக்கிற ஒரு சுருள்னா தேவன் கொடுக்கிற வசனத்தைன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பேசினா. ஏற்கனவே நீ சாப்பிட்டது என்னது? தேவனுடைய வார்த்தை தான் இல்லையா. அந்த சுருள் இருக்குத புசின்றாரு. அப்போ வார்த்தையை தான் புசிக்க சொல்றாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையை தான் நீ என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல போய் பேசுன்றாரு. இதே போல ஒரு தரிசனம் யோவானுக்கும் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 10லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். ஆமென். அதே எசேக்கியேலுக்கு சொன்ன அதே வசனத்தை தான் இங்க என்ன பண்றாரு, யோவானுக்கு சொல்றாரு. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடன் அது என் வயிற்றுக்கு எப்படி இருந்துச்சு? கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி என்ன சொல்றான், நீ மறுபடியும் அனைத்து ஜனங்களையும் ஜாதிக்காரர்களையும் பாஷைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசனம்னா என்னது? இயேசு கிறிஸ்துவோட சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனம் எழுதிருக்கு. அப்போ தேவனுடைய வசனத்தை நீ புசித்து அதை போய் சுவிசேஷமா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்ற. அப்போ தேவனுடைய வசனத்தை தான் புசிக்க சொல்றாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ மாம்சத்தை புசிக்குதுன்றது தேவனுடைய வசனத்தை புசிக்கிறதுன்றதை நம்ம பாக்குறோம். சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 53லிருந்து 55 வசனங்கள் வரைக்கும் திரும்பியும் படிங்க.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்கள் என் மனுஷகுமாரோட மாம்சத்தை புசியாமலும் அவரோட ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாள்ல எழுப்புவேன்றார். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்குது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ அவருடைய ரத்தம் எதற்கு அடையாளமா இருக்கிறது, எதை குறிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 28 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, இது வசனம் பாருங்க, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு. அப்போ இங்க ரத்தம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை குறிக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை திராட்சை ரசத்துக்கு அடையாளமா இருக்குது, அந்த திராட்சை ரசம் உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது, அந்த ரத்தம் உடன்படிக்கை அடையாளமா இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க 29வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடைய கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் பானம் பண்ணுவது இல்லை என்பதை மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்வாரு. அப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்துல வர வரைக்கும் இந்த திராட்சை ரசத்தை நான் இனி பானம் பண்ண மாட்டேன்னு சொன்னது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இது திராட்சை ரசம்ன்றது உடன்படிக்கைன்னு அர்த்தம். நான் இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துல 2ஆம் வருகையில வந்த பிறகுதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் யார் கூடவும் உடன்படிக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம இது ஒரு தலைப்பா நம்ம பார்த்திருக்கோம். நீங்க போய் ரோமர் 11ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, சீயோனில் இருந்து யாக்கோப்பின் அவபக்தியை நீக்குவார், அவர் வந்துதான் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை கண்டு விசுவாசிக்கிறாங்க, அப்போது நான் அவர்களுடைய செய்யும் புது உடன்படிக்கை ஆவதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப அது வரைக்கும் நான் உடன்படிக்கை செய்ய மாட்டேன், இதோ இப்ப நான் செய்யற இந்த உடன்படிக்கை தான் இது முதல் வருகையில. அதுக்கப்புறம் நான் ராஜ்யத்துல வந்து 2ஆம் வருகையில ராஜ்யத்துல வந்துதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்து நான் அதுக்கப்புறம் அவங்க கூட உடன்படிக்கை செய்வேன், நான் திரும்ப அதுக்குள்ள நான் உடன்படிக்கை செய்ய மாட்டேன்னு சொல்றேன். இதை நம்ம நிறைய வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்துருக்கிறோம் ஒரு தலைப்பு. இப்ப இங்க உடன்படிக்கைன்றது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை தான் குறிக்குது. ரத்தம்ன்றது இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்யணும். அப்ப உடன்படிக்கை செய்யுதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவோட மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்ப பஸ்கா பலியாக வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம பஸ்கா பலிகளை புசிக்கணும்னா நீங்க பஸ்காவின் நியமனம் சொல்லி யாத்திரையாகமம் படிச்சு பாருங்க. அதுல நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டியது கட்டாயம். விருத்த சேதனம் பண்ணாதவன் பஸ்காவை புசிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ எப்படி விருத்த சேதனம் பண்ணாதவன் பஸ்கா பலியை புசிக்க கூடாதோ, அதே போல திருவிருந்துல நம்ம திராட்சரசமும் அப்பமும் புசிக்கணும்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை செஞ்சிருக்கணும். அந்த உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஆமென். ஞானஸ்தானமானது எப்படி இருக்குதா, மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாம, நீங்க தண்ணியில குளிச்சுட்டு முழுகிட்டு வரும்போது அது நீங்க மாம்ச அழுக்கிறத நீக்கிறதாக நினைக்காதீங்க, அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அதனால்தான் இந்த ரத்தத்துல நீங்க பானம் பண்ணாவிட்டா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இதைதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் ஒப்பிட்டு படிச்சதுக்கான காரணமே அதுதான்.
அப்போ ரெண்டுத்தையும் இந்த ஆண்டவர் சம்பந்தம் பத்தி சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும் இல்லையா? அப்போ அதே போல ஆண்டவரோட நம்ம உடன்படிக்கை பண்ணோம். ஞானஸ்தானம்ன்றது ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்தானத்துல என்ன நடக்குது? நம்ம தண்ணியில முழுகும் போது அவரு கூட நம்ம என்ன பண்றோம்? மரித்து அடக்கம் பண்றோம். அப்போ எழுந்திருக்கும் போது கிறிஸ்து எப்படி தேவனுக்கு என்று பிழைத்தாரோ, உயிர் தெழுந்தாரோ, அதே போல நாமளும் பழைய மனுஷன் மரித்து புது மனுஷனா இயேசு கிறிஸ்துவுக்காக நமக்கு தேவனுக்கு என்று கிறிஸ்துக்குள் பிழைத்திருக்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? ஆமென். ஆமென். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் மரித்தவங்களுக்காக ஞானஸ்தானம் ஏன் பெறுகிறாங்க? மரித்தவங்கன்றது என்னது? இது பாவத்துக்கு மரித்தவங்களை பத்தி சொல்றாரு இல்லையா? அப்போ மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறாங்க? அப்போ ஞானஸ்தானம் தான் நம்ம ரட்சிக்கிறது இல்லையா? அது மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலில் நம்மை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ மரித்தவங்கன்னு சொல்றது பாவத்துக்கு மரித்தவங்க, நம்ம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார்னா நம்ம ஞானஸ்தானம் செஞ்சு அவரோட உடன்படிக்கை பண்றோம். எப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேனோ அப்போ நான் ஏசப்பா கிட்ட நான் உடன்படிக்கை செய்யறேன். அப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய சுய மாம்சத்துக்காகவும் என்னுடைய சுய எண்ணங்களுக்காகவும் இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தேன். இனி நான் மரித்துட்டேன், இந்த உலகத்துக்கு மரிச்சு என்ன அடக்கம் பண்ணிட்டாங்கப்பா, சிலுவையில் அறையப்பட்டேன், இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது பவுல் சொல்றது போல. அப்போ என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் தண்ணியில இருந்து எழுந்தும் போது நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன், வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், நான் கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன். அப்போ கிறிஸ்துவோட ஜீவன் எனக்குள் ஒளிந்திருக்கிறது, நான் அவருக்குள் இருக்கிறேன். வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிதான் அவர் சிலுவையில நம்மளுடைய பாவங்களை சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார்ன்றதை நம்ம பார்க்கோம். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகும். அப்ப அதை நம்ம விசுவாசிக்கிறோம்னா அவரோட நம்ம என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்தானம் தான் உடன்படிக்கை. அதனாலதான் என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண விட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு சொல்றார். வாசிக்கலாம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். நான் சொன்னேன் இல்லையா, தண்ணியில முழுகும் போது அவரோட கூட நம்ம என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாக இருக்கு. உயிரோடு இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோமோ அவர் திரும்ப வருவார், அவன் கிரியேத்த பலனை கொடுப்பார் என்பதை அவருக்கு பயந்து இருக்கிற யாவரும் என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் பெற்று அவருடைய உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கை மீறாம முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ண கிண்டல் பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்கலன்னா அப்போ ரட்சிக்கப்பட மாட்டோமா அப்படி கேட்பாங்க. ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும்னு சொல்றீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் விதாண்டவாதம் பண்றவங்க கேட்கிற கேள்வி இல்லையா? தேவனுடைய வசனத்துக்கு அஞ்சு நடுங்கிறவங்க இருதயத்துல இருந்து வர கேள்விகள் கிடையாது. நல்லா பாருங்க, ஞானஸ்தானம் நம்ம ரட்சிக்கிறது இல்லையா? அப்போ நான் முடிவு பரியந்தம் அந்த உடன்படிக்கை செய்யறேன்ல, நான் உண்மையா இருப்பேன், கர்த்தருக்கு மரண பரியந்தம் எல்லா விஷயத்திலும் நான் என்னை அடிமையாக்கி கொள்ளுவேன். இனி நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம் அந்த ஞானஸ்தானத்துல. நீங்க வசனம் படிச்சு பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அப்போ நான் திரும்பவும் போய் ஆண்டவரோட உடன்படிக்கை மீறி நான் பாவம் செஞ்சேன்னா கர்த்தர் என்னை கொல்லதான் செய்வார். அப்போ வசனம் சொல்றது அவர் உடன்படிக்கை மீறுகிற யாவரும் கொல்லப்படுவார், பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதை நம்ம பின்னாடி இருக்கிற வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால்
அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில சுமந்து, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களை சிலுவையில சுமந்தாரு அப்படின்னு, என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் மரித்தார் அப்படின்றத நீங்க விசுவசிச்சீங்கன்னா அவருடைய கூட நம்ம ஞானஸ்தானம் போடுறோம். அவர் மரித்து உயிரோடு இருந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறான்றதை நம்ம விசுவசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, இந்த சரீரத்துக்கு பேர் என்ன சொல்லுது? பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியா? சிலுவையில் அறையப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணாங்க. அப்போ எழுந்திருக்கிறோம், தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி எழுதிருக்கு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி எழுது. அப்போ தேவனுடைய சாயலா இருக்கிற புதிய சிருஷ்டின்னு சொல்லி எழுது. வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் என்ன பண்ணுங்க? களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறது. அப்போ புதிய மனுஷன் நம்ம தரித்து கொண்டோம்னா நம்ம கிறிஸ்துவ தரித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம இருக்கிறோம். அதனாலதான் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களா இருக்கிறீங்க சொல்லி நான் சொன்னதாக வேத வசனத்தில் எழுதியிருக்கவில்லையான்னு சொல்றாரு. நம்மளை பார்த்து அவர்கள் தேவர்கள் தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் சாயலில் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் அவர் நம்மள தேவர்கள் சொல்றாரு. நான் உங்களை தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் லோக பிரபுக்களை போல ஏன்பா செத்து போறீங்கன்னு கேட்கிறாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26-28 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க இல்லையா? ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்க. அப்ப நீங்க யூதர் என்றும் கிடையாது, கிரேக்கர் என்றும் கிடையாது, அடிமை என்றும் கிடையாது, சுயாதீனம் கிடையாது, ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது. நீங்க எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய அவயங்களா இருக்கிறோம். நம்ம அவயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததான் அவருடைய சரீரமா இருக்கு. அதனாலதான் நம்ம சபை கூடி வருகிறோன்றத நம்ம பார்க்கிறோம். அவருடைய அவயங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? கூடி வருது சபைகள். அப்போ சபைன்றது இயேசு கிறிஸ்துவோட சரீரம்ன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அப்பம் பிடுகிறோம்ன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அப்பம் பிட்டு திராட்சை ரசம் பருகிறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார், அவருடைய பாடுகளை நினைவு கூறும்படிக்காகவும், அவருடைய அப்பத்தை நம்ம பிடும்போது ஒரே சரீரத்துல அவயங்களா இருக்கிற நம்ம எல்லாரும் அவருக்குள் ஒன்றா இருக்கிறோம். என் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவருடைய அவயங்களா நாங்க இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்? தெரியப்படுத்துறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது. அப்போ நான் என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனுக்குள்ள போட முடியும். அப்போ மாம்சன்றது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதும், ரத்தம்ன்றது இயேசு கிறிஸ்துவோட நம்ம உடன்படிக்கை செய்யறது ஞானஸ்தானத்தையும் குறிக்குது. அதை பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த திருவிருந்துல நம்ம பங்கு கொள்ள முடியும். அப்போதான் நம்மளோட அவயங்களா நம்ம அவரோட மாறுறோம். அப்போ நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது. நம்ம அவரோட ஐக்கியமா இருக்கிறோம். நம்ம எல்லாம்
ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நம்ம கிறிஸ்துக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லி எழுதியிருக்குது. நீங்கள் ஆணும் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குது. நம்ம பிடிக்கிற அப்பம் எப்படி இருக்குது? கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்குபடுகிற அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும், ரத்தம் அவருடைய திராட்சை ரசத்தையும் என்ன பண்றது? அடையாளமா இருக்குது. அவ்வளவுதான். நாம் தகுதியோடு, அதாவது இந்த பங்கு கொள்றதுக்கு என்னுடைய கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், பாடுகளை சந்தித்தார், அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கிறோம். எனக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குறதுக்காக அவர் சிலுவையின் பாடுகளை சுமந்தார் என்றதை நம்ம எல்லோரும் அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்து என்பதை நம்ம தெரியப்படுத்துகிறதுக்காக தான் என்ன பண்றோம்? அப்பப்படுகிறோம். அது அப்பப்படுகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம தகுதியா இருக்கிறோமா? நம்ம அதை அப்பம் விடும்போது, அதை தகுதியோடு அப்பம் விடும்போது அவருடைய சரீரத்தோடு ஐக்கியமா இருக்கிறோம். அதை அப்பம் விடும்போது, திராட்சை ரசம் பருகும்போது தகுதியோடு அதை பருகும்போது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறோன்றதை நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அவரோட ஐக்கியப்பட்டிருப்போம். நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறதுனா என்னது? அவரோட இருக்கிறோன்றதுக்கு என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருந்தாரோ அதே போல நம்மளும் நடக்கணும். அவர் நடந்தபடி தானும் நடக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் ஒளியில் எப்படி பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாமளும் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவன் என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நம்ம இன்னைக்கு சுத்திகரிச்சதுன்னா நான் பரிசுத்தம் உள்ளவனா இனி நடந்து கொள்ளணும். அப்பதான் நான் அவருக்குள்ள ஐக்கியமா இருக்கிறேன்றது அர்த்தம். நான் பரிசுத்தம் இல்லாம நான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறேன்னு சொன்னா அபாத்திரமாய் பாத்திரம் பண்ணுகிறான்னு அர்த்தம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இறுக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென். ஆமென். நம்ம கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ சபையில இயேசு கிறிஸ்து அநேக அவயங்களா இருக்கிற நம்ம எல்லாமே ஒன்னா சேரும்போது இயேசு கிறிஸ்துவோட சரீரமா நம்ம இருக்கிறோம். அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இணக்கமும் உங்களுக்கு உண்டானால் நீங்க எப்படி இருக்கணுமா? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள் சொல்றார். அப்போ இசைந்த ஆத்மாக்களை ஒன்றையே சிந்திக்கணும்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இதுதான் நம்ம ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாமா இருக்கும். நம்ம கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள் இருக்க கிடையாது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கிறிஸ்துவோட ஐக்கியத்துல நம்ம இருக்கிறோம்னா நம்முடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே விசுவாச சிந்தனையா இருக்கும். கிறிஸ்துவோட வருகைக்கான அடையாளங்களையும் அதோட செய்கைகளையும் குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா நம்ம இருப்போம். சரி, இப்படி இயேசு கிறிஸ்துவோட அப்பத்தை பிடும்போது, திராட்சை ரசத்தை பருகும் போது அவருடைய ஐக்கியமா இருக்கிறோம். நாங்க அவரோட ஐக்கியமா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருவராய் ஒரே சரீரமா அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை என்ன பண்றோம்? நம்ம தெரிவிக்கிறோம் சொல்லி எழுதி இருக்குது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். ஆமென். இது கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறதுன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா? இது அன்னைக்கு காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அந்த ராத்திரில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசிங்க, இது என்னோட சரீரமா இருக்கிறது. அதே போல
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. போஜனம் பண்ண பிறகு அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தை என் ரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதை நம்ம ஏற்கனவே மத்தேயுல நம்ம வாசிச்சோம் இல்லையா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றார். எதுக்காக செய்யணுமா? என்னை நினைவு கூறும்படினா அவருடைய சிலுவையின் பாடுகளால தான் இன்னைக்கு நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டாச்சு. அவர் சிலுவையில சகித்த அவமானத்தினாலதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாச்சு. அவர் பட்ட பாடுகளையும் அந்த வேதனைகளையும் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறும். அப்போ நம்ம சபையார் எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு நம்ம மீட்டு கொள்ளப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகள்ல சேர்த்தார்னு சொல்லி இருக்கு. அப்படி அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்த சிந்தனை இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் நமக்காக அவமானப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட தேவன் நமக்காக மாம்சமாகி மரணத்தை ருசி பார்த்து நம்மை மீட்டு கொண்டார். அப்படி நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. அப்போ அவருடைய மரணத்தினாலதான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. இன்னைக்கு நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா அதற்கு என்னுடைய கர்த்தர் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம சபை எல்லாரும் உட்கார்ந்து அதை தெரிவிக்கும். அப்படி பரிசுத்தமா தான் அந்த சபையை என்ன பண்ணணும், அந்த திருவிருந்துல நம்ம கை வைக்கணும். அப்படி கர்த்தருடைய பந்தியை அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக போஜனபானம் பண்ணுகிறான்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 இருந்து 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். ஆமென். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். அப்போ அந்த திருவிருந்துல நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா, அதை தொடர்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, அவருடைய வாசனங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, இன்னும் அவருடைய உடன்படிக்கை மீறி நடக்கிறோமான்றது என்ன பண்ணோம், நம்மை நாமே சோதித்து தெரிஞ்சுதான் என்ன பண்ணோம், அந்த அப்பத்துல நம்ம கை வைக்கணும். அப்போ அப்படி சோதி தெரியாம அபாத்திரமாய் போஜனம் பண்ண அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது, எல்லாரும் சாப்பிடுறாங்க நானும் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானிக்காம அறியாம தனக்கு என்ன பண்றாங்க, அநேகர் ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக அதை போஜனம் பண்றாங்க. அதை பண்றதுனால ஆக்கினை தீர்ப்பு வருமா? எந்த அப்பமும் எந்த ரசமும் திராட்சை ரசமும் நம்மள ரட்சிக்கும் நம்ம படிச்சோமோ அதை அபாத்திரமா இவங்க என்ன பண்றாங்க, போஜனம் பண்ணுகிறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு படியாக போஜனம் பண்றாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போறதுக்காக தான் இதை போஜனம் பண்றாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறாங்க, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நாமே நிதானித்திருந்தால் நம்ம நியாயத்திற்கப்பட மாட்டோம்னு சொல்லி எழுதிருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 இருந்து 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினிக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்புனா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், அவர் தான் தேவன் என்பதை அறிஞ்சு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அப்புறமா போய் மனப்பூர்வமாய் பாவம் செய்வீர்களானால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேற ஒரு பலி கிடையாது. அப்போ நியாயத்திற்கு என்று வரும் பயத்தோடு எதிர்பார்க்கறதுனால விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினியே இருக்கும். மோசையோட பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாம 2-3 சாட்சிகளாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து பாவம் செய்யறோம்ல, ஆண்டவரை அறிஞ்ச பிறகு நம்ம பாவம் செய்யறது எதுக்கு சமமா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின்
ரத்தத்தை என்னன்னு போட்டிருக்கு, அந்த ரத்தத்தை உடன்படிக்கையின் ரத்தம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாம்சத்தை போஜனம் பண்றது, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். ரத்தம்ன்றது அவர் கூட உடன்படிக்கை செய்யணும், அதன் ஞானஸ்தானம்ன்றது அர்த்தம். அப்போ உடன்படிக்கை செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்பதை யோசித்துப்பார். அப்போ நம்ம நிதானித்து பார்க்கணும், அதுல திருவிருந்துல கை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதா? அது தகுதி இருந்தா மட்டும்தான் அதுல கை வைக்கணும். நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். எல்லா வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நம்முடைய இருதயம் கர்த்தரோடைய மனம் ரம்மியமா இருக்கிறதா? அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறாரா? அப்பதான் நம்ம அதை கூட தொடரணும். வாசிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அமேன். ஆமேன். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரையாயிருந்து, அது பரிசுத்தமான விருந்துன்னு போட்டுருக்குது. இவங்க எப்படி இருப்பாங்களாம்? கரையா இருப்பாங்களாம். பயமின்றி கூட விருந்து உண்டு. தைரியமா என்ன பண்ணுவாங்க? அந்த அன்பின் விருந்து என்ன பண்ணுவாங்க? வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா? தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார்னு போட்டிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? தாங்களே என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் தான் எல்லாமே கரெக்டா இருக்குது, நான் அப்படி தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தர்னு சொல்லிப்பாங்க. இவர்கள் காற்றுகளால் அடியொண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள்னா பரிசுத்த ஆவி இல்லாதவங்கன்னு அர்த்தம். இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன வேரற்ற மரங்கன்னா ஏற்கனவே நம்ம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்தோம். அப்படி இருந்துதான் ஞானஸ்தானத்துல நம்ம உயிர்ப்பித்தார்னு சொல்லி எழுதிருக்கு. திரும்பவும் என்ன பண்ணாங்க? பாவத்துல செத்து போனவங்க தான் 2 தரம் செத்து போன வேரற்ற மரங்கள் சொல்லி எழுது. தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும்னா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி கடல் அலைகள் எப்படி அலைந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி ஓயாம எப்படி இருப்பாங்க? அவங்க பேச்சுல தான் இருக்குமே தவிர தேவ பலத்தை தெரிந்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவங்களா இருப்பாங்க. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் ஆக்கனை தீர்ப்பு உண்டாகும்படியாக போஜனபானம் பண்ணுகிறான்னு சொல்லி எழுதிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆமென். ஆமென். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார்னு சொல்லி எழுதி. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அவர் பேசுறார் இல்லையா? அதனாலதான் காது உள்ளவன் எவனோ அவருடைய சத்தத்தை கேட்க கடவன் சொல்லி எழுதி. அப்ப பாவம் செய்யும் போது அது பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? துணிகரமா பாவம் செய்யறாங்க இல்லையா? ஏனெனில் பூமியில் பேசினவனுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பித்து போகாமல் இருக்கு. அதாவது மோசே சொன்னதுக்கு கேட்காம கீழ்ப்படியாம போனவங்களே வனாந்திரத்துல கொன்று போட்டாரு. பரலோகத்திலிருந்து பேசுகிறவருடைய சத்தத்தை விலகி போனா நீங்க எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்னு கேட்கிறார். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ பயத்தோடும் பக்தியோடும் தான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்க முடியும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அவருடைய மாம்சன்றது தேவனுடைய வார்த்தை. அதை கேட்கிறவன் என் வசனத்தை கைக்கொள்வன் என்றிருக்கு மரணத்தை ருசிப்பதில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் என்றிருக்கும் பிழைப்பான் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம்ன்றது அவருடைய நமக்காக செஞ்ச உடன்படிக்கை. அது ஞானஸ்தானத்தை குறிக்குது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டு அதன்படி நடக்கிறவனுக்கும் அவருடைய உடன்படிக்கை செய்யறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்படி நம்ம உடன்படிக்கை செஞ்ச அந்த ரத்தத்தை திரும்பவும் அசுத்தம் என்று தன்னோட கால்களால் நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை பெறுவான்னு சொல்லி எழுதிருக்கு.
அப்போ அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டாகும்படியாய் போஜனம் பண்ணுகிறான்னு சொல்லி எழுது. அப்ப இன்னைக்கு கண்ட வசனங்களை எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோட வசனங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆவியாயும் ஜீவனமா இருக்கு. மாம்சம் ஒன்றுக்குமே உதவாதுன்னு அங்கேயே சொல்றாரு. அதனாலதான் நீங்களும் போறதுக்கு மனதா இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சீஷரை பார்த்து கேட்கும்போது நாங்க யார் இடத்துல வந்து போவோம், ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்றாரு. அப்போ வசனங்களை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். எழுத்தா பார்த்தா அது கொள்ளும், ஆவிக்கிறதோட நம்ம சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். ஆமே. அப்பா பிதாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. எங்களுக்காக மாம்சத்தில் இறங்கி எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்க கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வசனங்களை நாங்கள் கை கொண்டு முழு உடன்படிக்கையின்படி நடந்து முடிவு பறிந்த அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா. உண்மை அல்லாமல் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ராஜா. அப்பா, இன்னும் நாங்க அநேக விஷயங்கள்ல தவறி கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. அதை நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. எங்களோட இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி எழுதிருக்கு கர்த்தாவே. அப்பா, நாங்க இன்னும் பரிசுத்தமாக எங்களுக்கு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா, சுத்தம் உள்ளதையா நீங்க அதிக சுத்தமாக்குவேன்னு சொல்லி எழுதி இருக்குது கர்த்தாவே. அப்பா, உண்மை எல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ராஜா. நீங்க எங்களோட பலனா இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, நீங்களே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவரா இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய செய்கையா நாங்க இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள்ள எண்ணத்தையும் விருப்பத்தையும் நீங்கள் உண்டாக்குகிறீங்க ராஜா. உண்மை எல்லாமே எங்களால ஒன்று செய்ய முடியாது ராஜா. அப்பா, இதோ இந்த நாளையும் உங்களுடைய பாதங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களை வழி நடத்துகிறதும் கர்த்தாவே. அப்பா, இதோ இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா, மரண பரியந்த நாங்கள் உங்களுக்கு உண்மையும் மொத்தமாய் இந்த உடன்படிக்கையை நாங்கள் கை கொண்டு மரண பரியந்த உங்களுக்கு உண்மையா இருக்கு. அதாவது கர்த்தராகிய இயேசுவை நீர் வருமளவும் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உங்களுடைய ஆவினாலே எங்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்க தான்ப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நீங்கள் எங்கள் பரிகாயின்னு சொல்லி எழுதியிருக்குப்பா. அப்பா, எங்களுடைய உண்மையான வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா, உங்களுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது கர்த்தாவே. அதுக்கான அடையாளங்களின் காலங்களின் நேரங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்க அறிவித்திருக்கு கர்த்தாவே. அதற்கு எல்லா அவசரத்துக்கும் நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உமக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் உமக்கு வாழ எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிற ராஜா. எப்படியான உங்களுடைய வருகையில எங்களை ரசித்துக் கொள்ளும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.